சொல்லிட்டாங்க. இங்க தானே அளக்குறாங்க, அதனாலதான் இங்க வந்து அளக்குறாங்க. இங்க வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இங்க பாக்குறாங்க. சரிங்களா? அன்பான உலக இந்திய தமிழ் மக்களுக்கு, என் தமிழச்சிக்கு, திருப்பத்தூர் மல்லகுண்டா மக்களுக்கு, அன்பான என் தமிழக மக்களே, இந்திய மக்களே, தயவு செய்து இந்த பதிவை அனைவருக்கும் பகிரவும், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா திருப்பத்தூர் மல்லகுண்டா கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் என் கிராமத்திலும் நடந்தது. எனக்கு அப்போது 11-12 வயசு இருக்கும். அப்போது நடந்தது. இதே போல தான் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் அராஜகம் செய்து எங்கள் நிலத்தையெல்லாம் அபகரித்தார்கள். அப்போது ஜெயலலிதா ஆட்சி. நான் சொல்கிற கிராமம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சின்ன கரும்பு, தென்மேல்பாக்கம், அஞ்சூர் கிராமம், தர்காசு, தெற்குப்பட்டு, அனுமந்தை, மற்ற வில்லேஜுகள் அனைத்தும், கிராமத்தில் அனைத்தும் நிலங்களையும் ஒரு கம்பெனி வருதுன்னு சொல்லிட்டு அராஜகமாக வெறும் 1000 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு, 2000 ரூபாய்க்கு வாங்கினாங்க லாஸ்ட்டாக. அப்படி பிடுங்கின நிலங்கள் தான். அதுபோல தான் இப்போது இந்த கிராமத்திலும் செய்கிறாங்க. ஏற்கனவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏர்போர்ட்டுக்காக அதுமாதிரி செஞ்சாங்க. இப்போ இந்த சிப்காட்டுக்காக மல்லகுண்டா கிராமத்தில் அதே போல் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறார்கள். அநாகரிகமாக, தரைக்குறைவாக. தயவுசெய்து மக்களே, உழைக்கும் மக்களை தயவுசெய்து வஞ்சிக்காதீங்க. அரசாங்கமே, அதிகாரிகளே, அரசியல்வாதிகளே. அரசாங்கம் என்பது மக்களுக்காக, அரசியல்வாதிக்காக அல்ல, அதிகாரிகளுக்காக அல்ல, மக்களுக்காக. ஒரு நாள் ஓட்டுக்காக தலை வணங்குறீங்க, கையெடுத்து கும்பிட்றீங்க. பிறகு இப்படித்தான் பண்ணுறீங்க எல்லா ஊர்லேயும். அதிகாரிகளே, அரசியல்வாதிகளே, இப்படி தான் பண்ணுறீங்க எல்லா ஊர்லேயும். எங்கள் ஊரில் நடந்ததுங்க. உண்மையாலுமே இதே போல் நடந்தது. உண்மையாகவே இதே போல் நடந்தது. எங்கள் ஊரில் இருக்கிற நிலத்தெல்லாம் இப்படித்தான் பிடுங்கினாங்க ஒரு கம்பெனிக்காக.